The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome. இது முழுக்க முழுக்க உரிமை மீறல். தற்காலிக மாற்று குடியிருப்பு கட்டி தரவே இல்லை. பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க மேடம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்க வீடு இருந்தாலும் சின்ன வீடு அது பெருசாக வாழ்ந்தோம். ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. 5 வருஷமா பாத்ரூம் எல்லாம் அது எல்லாம் ட்ராக் மேலே தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஓட்டுக்காக மட்டும் வரீங்க, ஆம்பளைங்க நின்று போயிடுவாங்க, நாங்கள் நின்று போக முடியுமா? அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. அம்மா போட்டு இந்த கால்ரா பேதி வாந்தி எல்லாத்துலேயும் அட்மிஷன் ஆகிதான் இருக்காங்க. ஸ்டாண்டிங்கே இருக்காங்க தான். வட சென்னை வளர போகிறதா இல்லை மக்கள் வளர்ச்சிக்காகவான்றது ஒரு கேள்வி. On December 4th, Chief Minister M.K. Stalin announced the expansion of North Chennai Development Scheme, introducing 79 new projects worth rupees 1,383 crore. The goal? To transform North Madras into a thriving hub of progress. But for the residents of Vyasarpadi, one of North Chennai's most important localities, this promise rings hollow. This barren land in MGR Nagar was once a home to 180 families in a 5-block housing board building. The building was demolished in 2020 with plans for renovation. 4 years later, this land is still abandoned. The locals continue to fight and protest to get their homes back. இருக்கும்போது எங்களுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா சம்பாதிச்சாலும் நாங்கள் திட்டமாக வாடகை 150 வாடகை தான் கொடுத்துருந்தோம். அது எவ்வளோவே எங்களுக்கு பரவாயில்ல மாதிரி இருந்தது. எவ்வளோ வீடு இருந்தாலும் எங்களுக்கு சின்ன வீடு தான் அது பெருசாக வாழ்ந்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. நாங்கள் ஜனவரி 1 நாங்கள் காலி பண்ணோம். அந்த 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு சரியான ப்ரெஷரு. கரண்ட்டு இது பண்ணிட்டாங்க, தண்ணி கிடையாது எங்களுக்கு. முல்லைநகர் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் 2 வாட்டி உக்காந்து போராட்டம் பண்ணோம். எல்லாம் கட்சிக்காரையும் நாங்கள் போய் பார்த்தோம் மேடம். யார் கேட்டாலும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம், முடிஞ்சிடும், நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, கஷ்டப்படாதீங்க. இதுதான் எங்களை மறுபடியும் சொல்லி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. குடியிருப்புகளை இடித்து கட்டும்போது அவங்களுக்கு எந்த தற்காலிக மாற்று குடியிருப்பும் அவங்க கொடுக்கல. எத்தனையோ திட்டங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் முடிக்கிற பதில் 5 ஆண்டுகள் வந்து இந்த மக்களுக்காக இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாநில அரசாங்கம் வந்து பயனீட்டாளர் பங்கீட்டு தொகைன்னு, இதெல்லாம் அந்த மக்களுக்கு முன்னாடியே தெரியாத. ஒவ்வொரு முறை வாக்குறுதி தான் அளிக்கப்படுகிறது. இது சாத்தியப்பட முடியாத விஷயம் இல்லை, கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்களே மாற்று குடியிருப்பு கொடுக்காம 2 லட்சம் 3 லட்சம் கடன்காரங்களை ஆக்கி விட்டுட்டு திருப்பி 1.5 லட்சம் கொடுனா என்ன பண்ணுவாங்க மக்கள்? அரசாங்கம் இந்த மக்களை வந்து ஒரு பொருட்டாவே கருதலை. A few meters away from MGR Nagar, right besides the Basin Bridge station, is Gandhipuram, a slum with a population of 1,037 people without proper toilet and drainage facilities. Gandhipuram has 2 public toilets, but one of it is controlled by a GCC contractor and it is not open all the time. Moreover, locals complain that even though the toilet is free of cost, this contractor is urging them to pay 5 to 10 rupees to use it. அந்த பாத்ரூமில் என்ன பிரச்சனை இருக்குது? அது யூஸ் பண்ணுறதுன்னா அது காசு கொடுத்து போகிறாங்க. ஆமாம், காசு கொடுத்து தான் போகிறாங்க. எவ்வளோ ரூபா வாங்குறாங்க? 5 ரூபா வாங்குவாங்க. The other toilet is unusable for the past 5 years now, and the locals are using the train tracks for their toilet needs. தண்டவாளத்து பக்கம்ன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த இடத்துல காம்பவுண்டும் இல்லை. பிள்ளைங்க பெரிய பிள்ளையான பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் போகிறாங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை. பாத்ரூம் போகிறதுக்கே பிடிக்கவே இல்லை எங்களுக்கு. எல்லாம் ட்ராக் மேலே தான் போகிறோம், எந்த வசதியே இல்லாத. சப்போஸ் நைட்டில் ஒரு வயிறு வலிக்குது, குழந்தைங்க போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் இட்டுன்னு போகிறப்போ அங்கே எங்களுக்கு எதுவும் ஆனாலும் எங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஒரு வாட்டி பாம்பு கடிச்சிச்சு ஒருத்தவங்க, தூக்கின்னு ஓடினாங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். காந்திபுரத்துலேருந்து நிறைய பேர் வந்து அம்மா போட்டு இந்த கால்ரா பேதி வாந்தி எல்லாத்துலேயும் அட்மிஷன் ஆகிதான் இருக்காங்க. ஸ்டாண்டிங்கே இருக்காங்க தான். எல்லாரும் அங்கேயே போய் யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் திருப்பி அதிலே போய் உட்காந்து பின்னாடி நோய் வரதானே செய்யும். வட சென்னை வளர போகிறதா இல்லை மக்கள் வளர்ச்சிக்காகவான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இங்குள்ள மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த திட்டங்கள் இருக்குன்றது சரியாக தெரியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற விஷயங்கள் வந்து வளர்க்குறோம், இந்த மாதிரி விளையாட்டு திடல் போன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க தவிர, ஆனால் மக்களுக்கான வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாது. In an exclusive chat with the federal, MLA R.D. Sekhar revealed that the tender for the MGR Nagar Housing Board is out, paving way for the construction to begin mid-January. R.D. Sekhar also assured that the long overdue renovation of the toilets in Gandhipuram
will soon become a reality. As North Chennai pushes forward with various ambitious projects, the residents of Gandhipuram and Vyasarpadi are deprived of basic amenities. They don't want many lavish projects. They are demanding what was already promised. The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome.